அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வேண்டுகோள். இணைய வழியில் சுய கணக்கெடுப்பு செய்யலாம் என்றும் சமூக வலைதளத்தில் பதிவு. சென்னை சைதாப்பேட்டையில் கல்லூரி மாணவர்கள் விடுதியில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு. குறைகளை நேரில் கேட்டறிந்த பின் உடனடியாக சரி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவு. போதைப்பொருள் ஒழிப்பில் அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. ரெஸ்ட்ரோ பார்கள் திறப்பது குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்றும் விளக்கம். குதிரை பேரம் தொடர்பாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என அதிமுக குற்றச்சாட்டு. வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என மாநிலங்களவை உறுப்பினர் என்பதுரை கோரிக்கை. பழனி கோவில் நிலத்தை விற்க பதிவு செய்தது முதலமைச்சர் விஜய்க்கு தெரிந்தே நடந்ததாக திமுக குற்றச்சாட்டு. சமூக வலைதளத்தில் யாரேனும் பதிவு செய்தால் உடனடியாக கைது செய்யும் நிலை இருப்பதாகவும் சுட்டிக்காட்டல். பாஜக அதிமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயன்றதால் தான் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியதாக துரை வைகோ விளக்கம். மாற்று சக்தியாக தாவேக உள்ளதால் அதனுடன் இணைந்து செயல்படுவதாக பேட்டி. தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கு சாத்தியமில்லை என்று கார்த்திக் சிதம்பரம் பேட்டி. ரெஸ்ட்ரோ பார் திறப்பதில் எந்த தவறுமில்லை என்றும் விளக்கம். இனி விரிவான செய்திகளை காணலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள பதிவில், மாநிலத்தின் எதிர்கால வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முக்கியமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்று தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது வெறும் எண்ணிக்கை இல்லை என்றும் மக்கள் வழங்கும் தகவல்களால் தான் எல்லா திட்டங்களுக்குமான அடிப்படை என்றும் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குடும்பமும் உண்மையான தகவல்களை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். இணைய வழியில் சுய கணக்கெடுப்பு செய்யலாம் என்றும் தானும் பதிவு செய்துள்ளதாகவும் அந்த வீடியோவை பதிவிட்டுள்ளார். மக்களின் தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்றும் மக்கள் நலனுக்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள MC ராஜா கல்லூரி மாணவர்கள் விடுதியில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் திடீரென்று ஆய்வு செய்து குறைகளை கேட்டறிந்தார். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து ஆளுநர் மாளிகைக்கு புறப்பட்டு செல்வது போல அண்ணா சாலை வழியே முதலமைச்சர் ஜோசப் விஜய் காரில் சென்றார். அப்போது சைதாப்பேட்டையில் உள்ள MC ராஜா கல்லூரி மாணவர் விடுதிக்கு அவர் திடீரென சென்றார். அங்கு பொதுமக்களும் மாணவர்களும் அவரை வரவேற்றனர். விடுதியில் உணவு, தங்கும் வசதி ஆகியன குறித்து மாணவர்களிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். அப்போது மாணவர்கள் தங்கள் குறைகளை நேரடியாகவே முதலமைச்சரிடம் கூறினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. போதைப்பொருள் ஒழிப்பில் அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் ரெஸ்ட்ரோ பார்கள் திறப்பது குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்றும் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் பேசினார். கோவை செம்மொழி பூங்கா அமைத்ததில் 40 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றது குறித்து செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு பதிலளித்த அமைச்சர், காரணமின்றி எந்த டெண்டரையும் ரத்து செய்ய முடியாது என்று தெரிவித்தார். ஆம்னி பேருந்துகள் அரசு பேருந்துகளுக்கான கட்டணத்திலேயே சேவையை இயக்குவதாக அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்தார். ரெஸ்ட்ரோ பார்கள் திறக்க அனுமதி அளிக்க உள்ளதாக கூறப்படுவது குறித்து கேட்டதற்கு இது குறித்து முதலமைச்சர் முடிவுகளை எடுப்பார் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். நம்முடைய விடப்பட்ட டெண்டர்கள் இது கூடுதலாக இருக்கிறது என்பதாக விற்கப்பட்டிருக்கிறது. அவர்கிட்ட முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது மாதிரி வேகமான நடவடிக்கை தான் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதே தவிர வேறு ஒன்றுமில்லை. இதுதான் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்வு. ஆகவே எதுவாக இருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு தமிழக வெற்றிக்கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் வரை எந்த தவறும் நடந்துவிடக்கூடாது என்பதை
கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். அதிமுக எம்எல்ஏக்களை இலக்காக வைத்து நடைபெற்று வரும் குதிரை பேரம் தொடர்பாக இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் சட்டப்பேரவை மரபு மீறப்பட்டுள்ளதாகவும் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி குற்றம் சாட்டியுள்ளார். குதிரை பேரம் தொடர்பாக அதிமுக சார்பில் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத் துறையில் அளித்த புகார் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரையும் சென்னை மயிலாப்பூரில் தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, குதிரை பேரம் தொடர்பான புகாரில் லஞ்ச ஒழிப்புத்துறை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்தார். சில சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலில் சபாநாயகரிடம் பதவி விலகல் கடிதம் கொடுத்துவிட்டு அதே நாளில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததாகவும் அதை சபாநாயகர் உடனடியாக ஏற்றுக்கொண்டது சட்டப்பேரவை மரபுக்கு எதிரானது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். செய்தியாளர்களிடம் பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை இலக்காக வைத்து குதிரை பேரம் நடைபெறுவதை தமிழ்நாடு காவல்துறை சுதந்திரமாக விசாரிக்க முடியாது என்றும் அதனால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தினுடைய தலைமைச் செயலகத்திலேயே பேரவைத் தலைவரிடத்திலே 11 மணி அளவிலே ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறார்கள். அன்றைய தினமே 11:15 மணி அளவில் மேலே சென்று அமைச்சர்களுடைய அறையிலேயே அவர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கப்படுகிறது. அதன் பிறகு பேரவைத் தலைவர் அவர்கள் அவருடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வதாக அறிவிக்கிறார்கள். இது ஜனநாயகத்திற்கு முரணானது, தமிழக சட்டப்பேரவை மரபுகளுக்கு முரணானது என்பதை வலியுறுத்தி இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தி தமிழக தலைமை காவல்துறை இயக்குநரிடத்திலே மனு வழங்கிவிட்டு வந்திருக்கிறோம். பழனி கோவில் நிலம் முதலமைச்சர் விஜய்க்கு தெரிந்து சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக திமுக சட்டத்துறை இணை செயலாளர் பரந்தாமன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமையகத்தில் அக்கட்சியின் சட்டத்துறை இணை செயலாளர் பரந்தாமன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பழனி கோவிலின் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1 ஏக்கர் 41 சென்ட் நிலம் முதலமைச்சர் விஜய்க்கு தெரிந்துதான் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்டது என்று குற்றம் சாட்டினார். இந்த விவகாரம் தொடர்பாக சமூக வலைதளத்தில் யாரேனும் பதிவு செய்தால் உடனடியாக கைது செய்யப்படும் நிலை இருப்பதாகவும் தெரிவித்தார். பாஜக, அதிமுக ஆகியவற்றுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க திமுக முயன்றதால்தான் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியதாக மதிமுகவை சேர்ந்த திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ கலந்து கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரிவினைவாத அரசியல் தமிழகத்தில் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் திமுகவோடு மதிமுக கூட்டு சேர்ந்ததாக தெரிவித்தார். பாஜக எதிர்ப்பு என்ற ஒற்றை நோக்கத்தில் திமுகவுடன் கூட்டணியில் இருந்ததாகவும் என்றைக்கு பாஜக, அதிமுக ஆகியவற்றுடன் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்க திமுக முயன்றதோ அன்றைக்கே கூட்டணியில் இருந்து வெளியே வர முடிவு செய்துவிட்டதாகவும் வைகோ தெரிவித்தார். மதவாத அரசியல் எதிர்க்கின்ற ஒரே காரணத்துக்காண்டியே நாங்க திமுக கூட்டணியில் சேர்ந்தனாங்க. அப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு தாவேக்க பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மாற்று அரசியல் கொண்டிருக்காங்க. சாதி மத பிரிவினை அரசியல் மாத்திரம் கிடையாது, லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு ஆட்சியை நாங்க கொடுப்போம்னு சொன்னா அவங்க சொன்னபடி இன்னைக்கு லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கத்துக்கு உருவாக்குறதுக்கு உண்டான அந்த முயற்சியை எடுத்துட்டு இருக்காங்க. முழு மதுவிலக்கு சாத்தியமில்லை என்றும் காந்தி பிறந்த போர்பந்தலிலேயே அதிகபட்சமாக மது விற்பனை நடைபெறுவதாகவும் அதனால் தமிழக அரசு ரெஸ்ட்ரோ பார் திறப்பதில் எந்த தவறும் இல்லை என்றும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய அரசின் வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஆட்சியர் அருணா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் துரை வைகோ, நவாஸ்கனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்துக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்திக் சிதம்பரம், முழு மது விலக்கை தான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அது நடைமுறையில் சாத்தியம் இல்லை என்றும் தெரிவித்தார். முழு மதுவிலக்கு உலக அளவில் தோல்வியடைந்து விட்டதாகவும் காந்தி பிறந்த போர்பந்தரிலேயே அதிகமாக மது விற்பதாகவும் குறிப்பிட்டார். அப்படிலாம் பூர்ண மதுவிலக்குன்றது ஒரு தோல்வி அடைந்த இருக்கலாம், அது தோல்வி அடைகிற திட்டம். அமெரிக்காவிலே ப்ரொஹிபிஷன் வச்சாங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னைக்கு குஜராத்ல ப்ரொஹிபிஷன் இருக்கு. ஆனா நீங்க காந்தி பிறந்த ஊர் போர்பந்தர்ல தான் மேக்சிமம் லிக்கரே கிடைக்குது. நீங்க பூர்ண மதுவிலக்கு கொண்டு வந்தீங்கன்னாக்க கள்ளச்சாராயம் வந்துடும், மாஃபியா வந்துடும்.
அதனால அதுல நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால அந்த கொள்கை வந்து வேர்ல்டு வைடு ஃபெயிலியர். எந்த ஊர்லயும் பூர்ண மதுவிலக்கு வெற்றி அடைகிறது கிடையாது. கோவையில் பேரூர் தமிழ் கல்லூரி பல்சமய நல்லுறவு இயக்கம் ஆகியவை இணைந்து கல்லூரி மாணவர்களுக்கு போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணியை நடத்தின. பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோவை பேரூர் தமிழ் கல்லூரியோடு இணைந்து போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணியும் நாடகமும் நிகழ்த்தப்பட்டது. பேரூர் சாந்தலிங்க மருதாசல அடிகளார் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாடல் வெளியிட்டு மாணவர்களுக்கு திரையிட்டு காட்டப்பட்டது. சாத்தான்குளம் அருகே காணாமல் போன கல்லூரி மாணவியை கண்டுபிடிக்க புகார் கொடுத்தால் தட்டார்மடம் காவல்துறையினர் அலட்சியத்துடன் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக பெண் கண்ணீர் மல்க தமிழக முதல்வருக்கு புகார் அளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே ஞானியார் குடியிருப்பை சேர்ந்த சுமதி ராணி ராஜலிங்கம் இணையர் திருப்பூர் அருகே வசித்து வருகின்றனர். இவர்களின் மகள் சந்தியா சாத்தான்குளம் அருகே கொம்மடிக்கோட்டையில் உள்ள ஒரு கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். கடந்த புதன்கிழமை கல்லூரிக்கு செல்வதாக கூறிவிட்டு போன சந்தியாவை காணவில்லை. இதுகுறித்து காணாமல் போன பெண்ணின் பெற்றோரை தொடர்பு கொண்ட மர்ம ஆள் தன்னிடம்தான் அந்த பெண் இருப்பதாகவும் மதுரை மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளதாகவும் கூறியுள்ளார். இதையடுத்து அங்கு சென்று பார்த்தபோது அவர்கள் அங்கு இல்லை. இதுகுறித்து தட்டார்மடம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த நிலையில் அங்கு ஆய்வாளர்கள் இல்லாததால் நடவடிக்கை எடுக்கவில்லை. சாத்தான்குளத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் புகாரை ஏற்க மறுத்துள்ளனர். இந்நிலையில் தங்கள் மகளை கண்டுபிடித்து தரும்படி கல்லூரி மாணவியின் பெற்றோர் கண்ணீர் மல்க தமிழக முதல்வருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை பழைய பேருந்து நிலையத்திலிருந்து வேலூர், பெங்களூரு நகரங்களுக்கு செல்லும் பேருந்துகளை இயக்கக் கோரி கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையில் 30 ஆண்டுகளுக்கு முன் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. நகர வளர்ச்சியின் காரணமாக அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்த நிலையில் கடந்த திமுக ஆட்சியில் திண்டிவனம் சாலையில் 10 ஏக்கர் பரப்பளவில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. அங்கு போதிய வசதிகள் இல்லாததால் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து வேலூர், பெங்களூர், ஆரணி, வந்தவாசி ஆகிய ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இந்நிலையில் ஜூலை 13ஆம் தேதி முதல் அனைத்து பேருந்துகளும் புதிய பேருந்து நிலையத்திலிருந்தே புறப்படும் வகையில் மாற்றப்பட்டது. இதனால் மீண்டும் குறிப்பிட்ட சில பேருந்துகளை பழைய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்க வேண்டும் என கூறி கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் நாசரத்தில் காமராஜர் பிறந்தநாள் விழாவில் பேசிய காவல் ஆய்வாளர் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தையும் தன்மானத்தையும் கற்றுக் கொடுங்கள் என்று கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத்தில் காமராஜர் ஆதித்தனார் கழகம் சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் சாத்தான்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் சகாய சாந்தி கலந்து கொண்டு பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு அறிவுரைகளை வழங்கினார். அப்போது குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே ஒழுக்கம், தன்மானம் ஆகியவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். குழந்தைகளின் செல்போன் பயன்பாட்டை பெற்றோர்கள் பொறுப்புடன் கண்காணிக்க வேண்டும் என்றும், செல்போன் பயன்பாடே பல இளம் வயதினரின் வாழ்க்கையை தவறான திசைக்கு கொண்டு செல்வதாகவும் குறிப்பிட்டார். குழந்தைகள் தவறு செய்தால் அவர்களை வெறுத்து ஒதுக்காமல் செய்த தவறை புரிய வைத்து திருத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காவல் ஆய்வாளர் சகாய சாந்தியின் உரை சமூக வலைதளங்களில் பரவி பொதுமக்களிடையே வரவேற்பையும் பாராட்டையும் பெற்று வருகிறது. மயிலாடுதுறையில் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர்கள் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர்கள் கூட்டமைப்பு சார்பில் உழவர்களை பாதிக்கக்கூடிய உழவர் அலுவலர் தொடர்பு திட்டத்தை முழுவதுமாக ரத்து செய்ய வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தோட்டக்கலை அலுவலர் சங்கத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பொன்னி, செல்வராசு ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கேரளத்தில் பல்வேறு மாவட்டங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் இல்லாததால் பொதுமக்கள் இன்னலடைந்தனர். நீர்மின் நிலையங்களை கொண்டுள்ள கேரளத்தில் பொதுவாக கோடை காலங்களில் மின்தடை ஏற்படுவது வழக்கம். ஆனால் முந்தைய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சியில் மின்தடை இல்லாமல் பார்த்து கொண்டது. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சி அமைத்த பிறகு மின்தடை ஏற்படுவது அதிகரித்துள்ளது.
மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அறிவிக்கப்படாத மின்தடையால் இரவு நேரங்களில் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர். குறிப்பாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மிகுந்த இன்னலுக்கு ஆளாகின்றனர். இதனிடையே அறிவிக்கப்படாத இரவு நேர மின்தடை குறித்து கேட்க மின்வாரிய அவசர எண்ணுக்கு போன் செய்தால் தொடர்பை பிஸியாக வைத்து தொடர்பு கிடைக்காமல் செய்வதாக மின்வாரியம் மீது பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கேரள மாநிலம் மலைப்புறம் அருகே மக்கள் தொகை கணக்கெடுக்க வந்தபோது தொடர்ச்சியாக வீடு பூட்டப்பட்டிருந்ததால் கண்காணிப்பு கேமராவிடம் அரசு ஊழியர் விவரங்களை தெரிவித்து சென்ற காட்சி வைரலாகியுள்ளது. கேரள மாநிலம் மலைப்புறம் மாவட்டத்தில் அரசு பள்ளி ஆசிரியராக பணியாற்றி வரும் முனீருக்கு ரகுமான் நகர் ஊராட்சியில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் கணக்கெடுக்க சென்றபோது தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் வீடு பூட்டப்பட்டிருந்தது. இதனால் வீட்டின் முன்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா முன்பு சென்று மக்கள் தொகை கணக்கெடுப்பது பற்றி எடுத்துரைத்ததுடன் விவரங்களை தெரிவிக்க தனது அலைபேசி எண்ணையும் தெரிவித்திருந்தார். கண்காணிப்பு கேமராவில் பதிவான இந்த காட்சியை பார்த்த வீட்டின் உரிமையாளர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்களை முனீரிடம் தெரிவித்துள்ளார். தற்போது இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலானதுடன் முனீரின் செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் ஆசிரியர்களுக்கு டிஜிட்டல் முறையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்கான சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. தமிழகத்தில் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமான வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற உள்ளன. மேலும் பொதுமக்களே டிஜிட்டல் செயலி மூலம் தங்களது விவரங்களை நேரடியாக பதிவு செய்யும் வசதியும் இம்முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் பங்கேற்ற அதிகாரிகள் கணக்கெடுப்பு செயலியின் பயன்பாடு, தகவல்களை சரியாக பதிவு செய்வது, தவறுகளை தவிர்ப்பது, தரவுகளை உடனுக்குடன் பதிவேற்றம் செய்வது ஆகியன குறித்து விரிவாக விளக்கினர். இந்த பயிற்சி கூட்டத்தில் ஓமலூர் சிறப்பு நிலை பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் கிணறு அருகில் வீட்டுமனை போட்டு கழிவுநீர் கால்வாய் அமைப்பதை கண்டித்து பொதுமக்கள் சாலையில் படுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் பாலூரில் குடிநீர் ஆதாரமாக பயன்படுத்தி வரும் கிணறு மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் புருஷோத்தமன் என்பவர் புதிதாக வீட்டுமனை அமைத்துள்ளார். குடிநீர் கிணற்றின் அருகில் கழிவுநீர் கால்வாய் அமைப்பதால் குடிநீர் மாசுபடும் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் புருஷோத்தமன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை புகார் மனு அளித்தும் கண்டுகொள்ளவில்லை. இதனால் மாதனூரில் இருந்து ஒடுக்கத்தூர் செல்லும் சாலையில் படுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த ஆம்பூர் கிராமிய காவல் ஆய்வாளர் எழில்தாசன் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் மாதனூரில் இருந்து ஒடுக்கத்தூர் செல்லும் சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க பாண்டூர் பாலாற்றில் தடுப்பணை கட்ட வேண்டும் என பேரூராட்சி தலைவர் யுவராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சியில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அதனை சரி செய்வது குறித்த ஆலோசனை கூட்டம் பேரூராட்சி தலைவர் யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது. அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய பேரூராட்சி தலைவர் யுவராஜ், தண்ணீர் தட்டுப்பாட்டை நிரந்தரமாக போக்க பாண்டூர் பாலாற்றில் தடுப்பணை கட்டித்தர வேண்டும் என்று தெரிவித்தார். அப்படி அமைத்து கொடுத்தால் தண்ணீர் தட்டுப்பாடு நீங்குவதுடன் விவசாயமும் செழிக்கும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் சிறப்பு நிலை பேரூராட்சியில் நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 24 லட்சம் லிட்டர் தண்ணீர் நம்ம பொதுமக்களுக்கு கொடுத்துருந்தோம். 40,000 பப்ளிக் இங்கே வசிக்கிறாங்க. இது வெயில் காலம் என்பதால் இந்த முறை அதிகமான வறட்சி என்பதாலும் பாலாற்று படுகை சுத்தமாக வறண்டு போனது. இதனால் நம்மளுக்கு இன்னைக்கு பாலாத்திலிருந்து வர தண்ணீர் 5 லட்சத்திலிருந்து 6 லட்சம் லிட்டர் தண்ணீர் தான் வருகிறது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே பெண் கழுத்தறுத்து கொல்லப்பட்டது தொடர்பாக கள்ளக்காதலனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கீழ அழகிய நல்லூரை சேர்ந்த மயில் என்ற பெண் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இது தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அதே ஊரை சேர்ந்த பழனிசாமியின் மகன் உதயகுமாரை அதிரடியாக கைது செய்தனர்.
மயிலுக்கும் உதயகுமாருக்கும் 8 ஆண்டுகளாக பழக்கம் இருந்தது காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. மயில் தன்னுடன் நெருங்கி பழகிய பின்னர் வேறு ஒருவருடன் பேசுவதை கண்டித்ததாகவும், இதனால் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்து மயிலை கழுத்தறுத்து கொன்றதாகவும் உதயகுமார் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதுகுறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் வங்கிகளிலிருந்து அதிக பணம் எடுத்துக்கொண்டு வருபவர்களுக்கு காவல் உதவி ஆய்வாளர் அறிவுரைகளை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் உள்ள வங்கிகளுக்கு காவல் உதவி ஆய்வாளர் அற்புதராஜ் நேரில் சென்று அங்கிருந்த வாடிக்கையாளர்களிடம் அதிக அளவில் பணம் எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது எவ்வாறு பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்று அறிவுரைகளை வழங்கினார். முதியோர்கள் உதவிக்கு தங்களுடைய உறவினர் ஒருவரை கூட்டிக் கொண்டு வந்து வங்கியில் இருந்து பணத்தை கொண்டு செல்ல அறிவுரையும் வழங்கினார். முதியோர் பணம் எடுப்பதற்கு வங்கிக்கு வந்தால் அவர்களுக்கு துணையாக யாரும் வந்துள்ளார்களா என்று கேட்டு பணத்தை ஒப்படைக்குமாறும் வங்கி காசாளரிடம் காவல் உதவி ஆய்வாளர் அற்புதராஜ் கேட்டுக்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் குட்கா பொருட்களை காரில் கடத்த முயன்றவர்களை மடக்கி பிடித்து காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பெங்களூரில் இருந்து விழுப்புரத்துக்கு கலசப்பாக்கம் வட்டம் லாடவரத்தின் வழியாக காரில் குட்கா கடத்தப்படுவதாக காவல் ஆய்வாளர் நாகராஜனுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனால் தனிப்படையுடன் லாடவரத்துக்கு சென்று அங்கு குட்கா கடத்த முயன்றவர்களை மடக்கி பிடித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மேல்மலையனூர் அடுத்த கொடுக்கன்குப்பத்தை சேர்ந்த குமாரை கைது செய்து விசாரித்தனர். விசாரணையில் பெங்களூரில் இருந்து திருவண்ணாமலை, விழுப்புரம், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு குட்காவை கடத்தி சென்று விற்றதை குமார் ஒப்புக்கொண்டுள்ளார். குமார் கூறிய தகவலின் அடிப்படையில் தினேஷ்குமார் என்பவரை கைது செய்து 5 குட்கா மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். இவர்களிடமிருந்து 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 20 குட்கா மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 கார்களையும் பறிமுதல் செய்தனர். இருவர் மீதும் வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். உள்ளாட்சி பதவிகளுக்கு போட்டியிட வாய்ப்பளிப்பதாக கூறி தாவேகவில் பணம் பெறப்படுவதாக சமூக வலைதளங்களில் பொய்யான தகவல் பரப்பியவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தாவேகவினர் புகார் அளித்துள்ளனர். அதிமுக சேலம் மண்டல செயலாளராக இருப்பவர் நிர்மல் ஆனந்த். இவர் முகநூல் பக்கத்தில் வேலூர் மேயர் பதவிக்கு 2 கோடி ரூபாயும், கவுன்சிலர் பதவிக்கு 20 லட்சம் ரூபாயும் ஏலம் விடப்படுவதாகவும், இதில் தாவேக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்துக்கு தொடர்பு இருப்பதாகவும் கூறி பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் நிர்மல் ஆனந்த் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும், முகநூல் பதிவை நீக்க கோரியும் விழுப்புரம் தாவேக நிர்வாகி சுகர்ணா தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். கோவையில் போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வூட்ட பிரம்மாண்ட கால்பந்தை 48 நாடுகளின் கொடிகளுடன் வடிவமைத்துள்ளனர். உலக கோப்பை கால்பந்து போட்டி நடைபெற்று வரும் நிலையில் அதனை முன்னிறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கோவையில் உள்ள தனியார் பள்ளியில் போதைப்பொருள் எதிர்ப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் 10 அடி உயர கால்பந்தை மாணவர்கள் வடிவமைத்து போட்டியில் பங்கேற்ற 48 நாடுகளின் கொடிகளை ஏந்தியபடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மாணவ மாணவியர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் மோதும் 2 அணிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இந்த பிரம்மாண்டமான கால்பந்து பள்ளி வளாகத்தில் 2 நாட்களுக்கு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை திருவொற்றியூரில் மாடு அறுக்கும்போது தடுத்த பாரத் முன்னணி கட்சியை சேர்ந்த நிர்வாகியை கைது செய்ய கோரி இந்திய தேசிய லீக் கட்சி சார்பாக காவல் உதவி ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை திருவொற்றியூரில் தாங்களை சேர்ந்த அலி என்பவர் இறைச்சி கடையில் மாடு வெட்டும் போது பாரத் முன்னணியை சேர்ந்த சிவாஜி என்பவர் ஆட்களுடன் சென்று தடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் திருவொற்றியூர் காவல் நிலையம் வந்து புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பாரத் முன்னணியை சேர்ந்த சிவாஜி மீது CSR போடப்பட்டது. இந்நிலையில் இந்திய தேசிய லீக் கட்சி திருவள்ளூர் மாவட்ட தலைவர் பாட்ஷா தலைமையிலான நிர்வாகிகள் சிவாஜியை கைது செய்ய கோரி காவல் உதவி ஆணையரிடம் புகார் மனுவை வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூரில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னெடுக்கும் ஊழலுக்கு எதிரான கையெழுத்து இயக்கத்தை தொடக்கி வைத்துள்ளனர். திருப்பெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகில் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மையினர் துறை தலைவர் முருகன் சாந்தகுமார் தலைமையில் ஊழலுக்கு எதிரான கையெழுத்து இயக்கத்தை மாவட்ட தலைவர் அருள்ராஜ் தொடக்கி வைத்து உரையாற்றினார்.
இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினரும் மணிமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவருமான ஐயப்பன், வாலாஜாபாத் கன்னியப்பன், திருப்பெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஆசிரியர் நிக்கோலஸ், வட்டார தலைவர்கள் சிவக்குமார், கந்தவேல், எஸ்சி துறை மாவட்ட தலைவர் தங்கராஜ், மகளிர் அணி மாவட்ட தலைவர் சுமிதாபாய், இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் விவேகானந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பெரும்புத்தூர் வட்டார சிறுபான்மைத்துறை தலைவர் பிள்ளைப்பாக்கம் விநாயகர் விக்டர் நன்றி கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பரப்பலாறு அணையில் மின்சாரம் பாய்ந்து ஆண் யானை பலியானது குறித்து வனத்துறை அதிகாரிகள் விசாரித்தனர். ஒட்டன்சத்திரம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள வடகாடு ஊராட்சிக்கு உட்பட்ட பரப்பலாறு அணைப்பகுதியில் யானை இறந்து கிடப்பதாக பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மண்டல வன பாதுகாப்பாளர் முகமது சபாப், கொடைக்கானல் பொறுப்பு மண்டல அலுவலர் அரவிந்த், வன அலுவலர் குமரேசன் தலைமையிலான அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். பரப்பலாறு அணைக்கு தண்ணீர் தேடி வந்த ஆண் யானை உயர் அழுத்த மின்கம்பியில் மோதி உயிரிழந்ததாக தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து மதுரை வனத்துறை கால்நடை மருத்துவர் கலைவாணன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் யானைக்கு கூராய்வு மேற்கொண்டனர். மீண்டும் ஜம் தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வேண்டுகோள். இணைய வழியில் சுய கணக்கெடுப்பு செய்யலாம் என்றும் சமூக வலைதளத்தில் பதிவு. சென்னை சைதாப்பேட்டையில் கல்லூரி மாணவர்கள் விடுதியில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு. குறைகளை நேரில் கேட்டறிந்த பின் உடனடியாக சரி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவு. போதைப்பொருள் ஒழிப்பில் அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. ரெஸ்ட்ரோ பார்கள் திறப்பது குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்றும் விளக்கம். உதிரை பேரம் தொடர்பாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என அதிமுக குற்றச்சாட்டு. வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை கோரிக்கை. பழனி கோவில் நிலத்தை விற்க பதிவு செய்தது முதலமைச்சர் விஜய்க்கு தெரிந்தே நடந்ததாக திமுக குற்றச்சாட்டு. சமூக வலைதளத்தில் யாரேனும் பதிவு செய்தால் உடனடியாக கைது செய்யும் நிலை இருப்பதாகவும் சுட்டிக்காட்டல். பாஜக அதிமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயன்றதால் தான் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியதாக துரை வைகோ விளக்கம். மாற்று சக்தியாக தாவேக உள்ளதால் அதனுடன் இணைந்து செயல்படுவதாக பேட்டி. தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கு சாத்தியமில்லை என்று கார்த்திக் சிதம்பரம் பேட்டி. ரெஸ்ட்ரோ பார் திறப்பதில் எந்த தவறுமில்லை என்றும் விளக்கம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.